அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுபா. எனக்கு திருமணமாகி 4 மாதங்கள் தான் ஆகிறது. இது என்னுடைய கதை அல்ல. இன்னும் சில மாதங்களில் இறக்கப் போகும் வாய்ப்பேச முடியாத காதும் கேட்காத எனது பாவப்பட்ட அம்மாவின் கதை. எனது அப்பா சில வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அப்பொழுது எனக்கு திருமணமாகவில்லை. எங்களுக்கென்று சொந்த வீடு, ஓரளவு வருமானம் வரும் வகையில் நிலமும் இருந்தது. நானும் திருமண வயது அடைந்ததால் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு 2-3 இடங்களிலிருந்து பெண் பார்த்து வந்தனர். அப்படி வந்தவர்களில் நான் வைத்த முதல் நிபந்தனை, திருமணத்திற்கு பிறகு என் அம்மாவும் என்னுடன் தான் இருப்பார் என்று. முதலில் அவர்கள் சம்மதித்தாலும் பிறகு விருப்பமில்லை என்று கூறிவிடுவர். இப்படியாக 2-3 சம்மதங்கள் தட்டி கழித்தது. இறுதியாக எனது நிபந்தனையை ஏற்ற ராஜாராமன் என்பவருடன் திருமணமும் நல்லபடியாக நடந்தது. அவர்களிடம் அவ்வளவாக பணம் இல்லை என்றாலும் அவரும் அவரது வீட்டில் உள்ளவர்களும் மிகவும் அன்பானவர்கள். அவர் வீட்டில் அவரது அப்பா மற்றும் கணவரின் தம்பி மட்டுமே இருந்தனர். வீடும் ஓரளவு விசித்திரமாக வீடாகவே இருந்தது. அந்த வீட்டில் 2 அறைகள் மட்டுமே இருந்தது. ஒரு அறையில் நானும் கணவரும் இருந்தோம். மற்றொரு அறையில் மாமனாரும் கணவரின் தம்பியும் இருந்தனர். அம்மாவிற்காக வீட்டை ஒட்டியபடியே சிறிதாக அறை ஒன்றையும் அமைத்தும் கொடுத்தனர். கணவரின் நிலைமையை புரிந்து கொண்ட நானும் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் நிர்பந்திக்கவில்லை. கணவர் அங்குள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். கணவரின் தம்பி கல்லூரி படித்து வருகிறார். அவரின் அப்பா வீட்டிலிருந்து வருகிறார். காசு பணம் குறைவு என்றாலும் கணவரின் குணம் தாராள குணம். என்னை அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்தும் கொண்டார். அதே போலவே மாமனாரும் மருமகளாக அல்லாமல் சொந்த மகளைப் போலவே என்னை நினைப்பார். கணவரின் தம்பியும் அப்படிதான். அண்ணி என்று இல்லாமல் ஒரு தோழியைப் போலதான் பழகுவார். வந்த சில நாட்களிலேயே அவர்களை எனக்கு மிகவும் பிடித்தும் போனது. எனது அம்மாவையும் என்னைப் போலவே அன்பாக நடத்தினர். இது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது. வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது எனது அம்மாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியால் கஷ்டப்படுகிறார். இன்னும் சில மாதங்களில்தான் உயிரோடு இருப்பார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். இருந்தும் திடீரென இப்படி ஆனதால் பதறிப்போன நானும் அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் எனது அப்பாவின் நண்பர். அவர் அம்மாவை பரிசோதித்துவிட்டு என்னை அழைத்தார். நானும் சென்று அமைதியாக அமர மருத்துவர் எனது கணவர் மற்றும் வீட்டில் உள்ளவர்களை பற்றி விசாரிக்க தொடங்கினார். நானும் அவர்களை பற்றி ஒவ்வொன்றாக கூறவும் ஆரம்பித்தேன். பின்பு அவர் வெகு நேரமாக யோசித்து கொண்டே இருந்தார். நானும் என்னவாக இருக்கும் என்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அவர் பேசத் தொடங்கினார். பாரம்மா சுபா, நான் சொல்லப்போகும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இதனால் உன் வாழ்க்கை கூட பாதிக்கப்படலாம். எதுவாக இருந்தாலும் நன்றாக யோசித்து முடிவு எடு என்று அந்த விஷயத்தை கூற ஆரம்பித்தார். அவர் கூறிய விஷயத்தை கேட்டு என் தலையில் இடி இறங்கியதைப் போலவே உணர்ந்தேன். மருத்துவர் என்னிடம், உனது அம்மா 3 மாத கர்ப்பமாக உள்ளார். அதற்கு உன் வீட்டில் உள்ளவர்கள் கூட காரணமாக இருக்கலாம். 1க்கு 2 முறை பரிசோதித்து விட்டேன். இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், உனது அம்மாவிற்கு இருக்கும் அதே வியாதி பிறக்கப் போகும் குழந்தைக்கும் இருக்க வாய்ப்புண்டு. அந்த குழந்தையும் உன் அம்மாவோடு சேர்ந்து சில மாதங்களிலேயே இருந்தும் விடும். வாய்ப்பேச முடியாத உன் அம்மாவிற்கு குற்றமும் நடந்துள்ளது. என்ன செய்யலாம் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். உனக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் கேள், செய்வதற்கு நான் தயாராக உள்ளேன் என்றார் அந்த மருத்துவர். எனக்கு என்ன செய்வதென்றே புரியாமல் குழம்பி போனேன். என் அம்மாவிற்கு இப்படி நடந்துவிட்டதே என்று அங்கேயே கதறி அழுதும் கொண்டிருந்தேன். மருத்துவர் தான் சமாதானம் செய்து அம்மாவையும் என்னையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இதை பற்றி அம்மாவிடமும் எதுவும் சொல்லவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகு அம்மா என்னிடம் சைகை மொழியில் எதற்காக அமைதியாக உள்ளாய் என்றும் கேட்டார். இதுவரை அம்மாவிடம் நான் அப்படி இருந்ததில்லை. எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசியும் வருவேன். நானும் அம்மாவிடம், ஒன்றுமில்லை, அம்மா உங்களுக்கு வெகு விரைவாக குணமாகிவிடும், நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று கூறி அவரை படுக்க வைத்துவிட்டு சமையல் அறைக்கு வந்தேன். என் அம்மாவிற்கு பேச மற்றும் கேட்க முடியாததை தவிர எதுவாக இருந்தாலும் புரிந்தும் கொள்வார். அப்படி எதுவாக தவறு நடக்கும் பட்சத்தில் என்னிடம் சொல்லி இருப்பாரே. ஆனால் இதுவரை அப்படி எதுவும் கூறவில்லை. இதுவும் எனக்கு யோசனையாகவே இருந்தது. சமையல் செய்யும் பொழுது இதை பற்றி நான் யோசித்து கொண்டும் இருந்தேன். என்னால் யார் இந்த கேவலமான காரியத்தை செய்திருப்பார் என்று யோசிக்கவும் முடியவில்லை. எப்பொழுதும் அம்மாவை கவனித்து கொண்டிருப்பதால் வெளியிலிருந்து ஆட்கள் வருவதற்கும் வாய்ப்பில்லை. இது வீட்டில் உள்ள யாரோ செய்த வேலைதான் என்று தீர்மானித்தேன். அதன்படி அங்குள்ள ஒவ்வொருவரையும் கவனிக்க ஆரம்பித்தேன், என் கணவர் உட்பட. என்னால் அப்படி யோசிக்க முடியவில்லை. நான் இருந்தாலும் என்ன செய்வது? எல்லோரும் நல்லவர்கள்தான், வாய்ப்பு கிடைக்கும் வரை. அதுவும் இதேபோல விஷயங்களில் பெரும்பாலான ஆண்கள் தடுமாறி விடுவார்கள். அதில் என் குடும்பத்தாரும் விதிவிலக்கு அல்ல என்றும் நான் நினைத்தேன். இதை பற்றி கணவனிடம் பேசலாம் என்று கூட நினைத்தேன். ஆனால் யோசித்து பார்க்கையில்
கணவரின் அப்பாவையும் அவரது தம்பியின் மேலும் பழி சுமத்தினால் யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பியும் போனேன். அன்றிலிருந்து எனது மொத்த சந்தோஷமும் காணாமல் போனது. எப்பொழுதும் இதை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். வேலையிலிருந்து வந்த கணவரும் சிறிது நேரத்தில் என் வாடிய முகத்தை பார்த்து, எதனால் உன் முகம் கவலையாக இருக்கிறது என்றும் கேட்டார். நானும் ஒன்றுமில்லை என்று சமாளித்து விட்டேன். பிறகு அம்மாவின் ரிப்போர்ட் அனைத்தையும் எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்தும் வைத்தேன். இரவு நேரங்களில் யார் எனது அம்மாவின் அறைக்கு வருகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க நினைத்தேன். அதன்படி அன்றே கணவரிடம் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை, 2-3 நாட்கள் அவருடன் படுத்துக் கொள்கிறேன், உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா என்றும் கேட்டேன். அவரும் பதறி போய் அம்மாவிற்கு என்ன ஆனது என்று விசாரித்தார். நான் ஒன்றும் கூறாமல் சாதாரணமாக வருவதுதான் என்றேன். பிறகு அவர், இதையெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டுமா? தாராளமாக அவருடன் தங்கிக்கொள் என்று சொன்னார். என் கணவர் மிகவும் நல்லவர். அவருக்கு அம்மா இல்லாததால் என் அம்மாவையும் அம்மா என்றுதான் அன்போடு அழைப்பார். அதை போலவே கவனித்தும் கொள்வார். நானும் அன்று இரவே அம்மாவோடு சென்று படுத்தும் கொண்டேன். அப்படி படுக்கையில் நடு இரவில் அம்மா தூக்கத்தில் புலம்புவதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன். அதற்கு அர்த்தம், யாரோ அவரிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதியானது. அதன் பிறகு எனக்கு உறக்கம் வரவில்லை. கணவர் மற்றும் மாமனார் குழந்தனை பற்றிய நினைத்து கொண்டே இருந்தேன். ஒருமுறை கணவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடுராத்திரியில் இருந்து வெளியில் சென்று வந்தார். என்னவென்று கேட்க, எனக்கு எப்பொழுதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது, எங்கே வீட்டில் புகைப்பிடித்தால் அப்பா பார்த்து விடுவாரோ என்று தான் வீட்டிற்கு வெளியே சென்று புகைப்பிடித்து வருகிறேன் என்றும் கூறுவார். நானும் அப்பொழுது சாதாரணமாக இருந்து விட்டேன். ஒருவேளை ஏதாவது தவறாக இருக்குமோ என்று இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. பிறகு ஒருமுறை மாமனார் மார்க்கெட் சென்று திரும்பி வரும்பொழுது, உனது அம்மா மிகவும் பலவீனமாக உள்ளார், இதை கொடு என்று சில பல வகைகளை வாங்கியும் கொடுத்தார். எதற்காக வர அம்மாவிற்கு என்று பழங்களை வாங்கி வர வேண்டும் என்று அதையும் நான் யோசித்து கொண்டு இருந்தேன். பிறகு ஒருமுறை கணவரின் தம்பியும் என்னிடம், அண்ணி, உங்களைப் போலவே உங்களது அம்மாவும் அழகாக உள்ளார், அவர் உங்களுக்கு அம்மா என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள், உங்களின் அக்காவைப் போல உள்ளார் என்றார். அப்பொழுது நான் சிரித்து கொண்டாலும் அதை நினைத்து இப்பொழுதுதான் சந்தேகப்பட ஆரம்பித்தேன். அதையும் யோசித்து அன்று இரவே எனக்கு கழிந்தது. மறுநாள் காலை அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அம்மாவிடமும் இதை பற்றி கேட்டேன். அம்மா, உனது அறைக்கு யாரேனும் வந்து செல்கிறார்களா என்று. அதை கேட்ட அம்மாவும் அழுது கொண்டே சைகை மொழியால் பதில் தந்தார். நான் உறங்கிய பிறகு யாரோ எனது அறைக்கு வருவார். பின்பு என் முகத்தில் துணியை வைத்தவுடன் நான் மயக்கமடைந்து விடுவேன். அதன் பிறகு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது வித்தியாசமாக உணர்வேன். இதை உன்னிடம் சொன்னால் நீயும் வீட்டில் உள்ளவரும் தவறாக நினைப்பீர்களோ என்றுதான் நான் இதுவரை சொல்லவில்லை என்று அழுது கொண்டிருந்தார். அவரை பார்ப்பதற்கே எனக்கு பாவமாக வந்தது. அதே சமயம் யார் இப்படி மோசமான காரியத்தை செய்கிறார்கள் என்று கோபமாகவும் வந்தது. அதன் பிறகு சில தினங்களாக அம்மாவை காரணம் காட்டி அவரிடமே படுத்தும் கொண்டேன். கணவர் மாதிரி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ஆனால் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை. ஒரு நாள் காலை கணவர் வேலைக்கு எடுத்துச் செல்லும் யூனிஃபார்மை துவைக்க மறந்துவிட்டேன். எப்பொழுதும் அம்மாவை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் எந்த வேலையிலும் எனக்கு நாட்டமில்லை. கணவரிடம் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்க அவர் இன்னும் கோபமானார். உனக்கு உனது அம்மாதான் முக்கியம், அவரை போய் கவனித்துக்கொள், நானே வீட்டில் உள்ளவர்களோ உனக்கு ஞாபகம் வர வேண்டாம், நீ போய் அவரை பார்த்துக்கொள் என்று சாப்பிடாமல் கூட கோபித்துவிட்டு கிளம்பிவிட்டார். இதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்ன செய்வது? எனது நிலைமை அவரிடம் சொல்ல முடியாது. அவரின் ஆசைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுதுதான் புதிதாக திருமணமான தம்பதிகள். பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு இரவில் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கத்தான் எந்த கணவராக இருந்தாலும் ஆசைப்படுவார். இதில் அவர் மேல் என்ன தவறும் இல்லை. பிறகு அன்று இரவு அம்மாவுடன் உறங்குவதற்கு செல்லவில்லை. கணவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானம் செய்தேன். அவரும் சமாதானமடைந்து சில நாட்களுக்கு பிறகு அன்று சந்தோஷமாக இருந்தோம். காலையில் அம்மாவை சென்று பார்க்க அவரின் முகம் சற்று கவலையாக இருந்தது. என்னவென்று விசாரிக்க, சைகை மொழியிலேயே, நேற்று ஏன் எனது அறைக்கு வரவில்லை, நான் சொன்ன அந்த உருவம் நேற்றும் வந்தது, என்ன செய்தது என்று தெரியவில்லை என்றும் கூறினார். என்ன செய்வதென்றே புரியாமல் குழம்பியும் போனேன். ஒருபுறம் அம்மாவின் இந்த நிலைமை, மறுபுறம் கணவரின் ஆசைகள். பிறகு சில நாட்கள் நான் இரவில் கணவனுடன் இருந்தாலும் இடையிடையில் அம்மாவை சென்று பார்த்தும் வந்தேன். ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மாவின் அலறல் அறையிலிருந்து விசித்திரமாக சத்தம் கேட்டது. உடனடியாக விழித்து கொண்ட நான் ஆடைகளை சரி செய்துவிட்டு வேகமாக அம்மாவின் அறைக்கு சென்றேன். அங்கு சென்று பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அங்கே எனது கணவரின் தம்பி நின்று கொண்டிருந்தார். அம்மாவும் அவரை பார்த்து பயத்துடன் நின்றிருந்தார். அவரை பார்த்து எனக்கு கோபம் வந்தது. இவ்வளவு நாள் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்து வந்தது அவர்தான் என்று நினைத்தேன். உடனடியாக அவரின் அருகில் சென்று அவரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தேன். அதை பார்த்து அவர் திடுக்கிட்டு போனார். பிறகு என்னிடம், அண்ணி, பொறுமையாக இருங்கள், எதற்காக என்னை அடிக்கிறீர்கள் என்றார்.
நானும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு எப்படி என்னை அண்ணி என்று அழைக்க முடிகிறது என்றும் கேட்டேன். இதை கேட்டு அவரும் புரியாமல் எனக்கு ஒன்றும் புரியவில்லை, என்னென்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் பதட்டத்துடன். நானும் போதும் நிறுத்துங்கள், இதற்கு மேல் நடிக்க வேண்டாம் என அம்மாவின் தனிமையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டது எனக்கு தெரிந்துவிட்டது என்றேன். இதை கேட்ட அவரும் தலையை பிடித்து கொண்டு, அண்ணி என்ன சொல்றீங்க, நீங்கள் ஏதோ தவறாக நினைத்து விட்டீர்கள். நான் அவரின் அறையில் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று தான் இங்கு வந்து பார்த்தேன். மற்றபடி இதற்கு முன்பு கூட நான் இங்கு நான் வந்ததே இல்லை. நீங்கள் நினைப்பது போல நான் அதற்கு காரணமும் இல்லை. இதில் ஏதோ தவறு உள்ளது, எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுங்கள் என்றார். எங்களின் குரல் கேட்டு கணவரும் மாமனாரும் வந்துவிட்டனர். அழுது கொண்டிருந்த தனது தம்பியிடம் கணவரும் மாமனாரும் விசாரிக்க அவர் அனைத்து உண்மைகளையும் கூற கணவர் என்னிடம் கோபப்பட்டார். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? எனது தம்பி அதே போல் ஆள் இல்லை. அவனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துள்ளது, என்னிடம் ஏன் முன்பே நீ கூறவில்லை? எதுவாக இருந்தாலும் என்னிடம் நான் சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வீணாக என் குடும்பத்தார்கள் மீது பழி சுமத்துகாயா என்று அடிக்கவும் பாய்ந்தார். பின்பு மாமனார் தான் தடுத்து நிறுத்தினார். நானும் கோபத்தில் மறைத்து வைத்திருந்த ரிப்போர்ட்டை எடுத்து கணவரிடமும் அவர்களிடமும் காண்பிக்க அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு மாமனாரிடம், அம்மா, நீ நினைப்பது போல நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஏழையாக இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை என்றுமே நாங்கள் யோசித்தது கூட கிடையாது. தயவுசெய்து நீ எங்களை நம்பு. உனது அம்மாவிற்கு இப்படியானது எங்களுக்கு வருத்தம்தான். ஆனால் அதற்கு காரணம் நாங்கள் இல்லை. நானும் சரி, எனது பிள்ளைகளும் சரி, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டோம். நீ சந்தேகப்பட்டு விட்டதால் ஒன்று செய்யலாம். உனது அம்மாவையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வோம். அங்கு DNA டெஸ்ட் எடுக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய். இதை இப்படியே விட வேண்டாம். நாளை காலை சென்று விடுவோம் என்றார். அவர் சொல்வது எனக்கு சரியாக தான் இருந்தது. காரணம், சந்தேகத்தை கண்ணோடையே அவர்களை சரியாக என்னால் பழகவே முடியவில்லை. கணவரும் அவரின் தம்பியும் முழு மனதாக ஏற்றும் கொண்டனர். மறுநாள் சொன்னது போலவே சில பரிசோதனைகளை எடுத்தும் பார்த்தனர். பரிசோதனை செய்தது எனக்கு தெரிந்த அப்பாவின் நண்பரான அந்த மருத்துவர்தான். அவர் பொய் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை அழைத்த மருத்துவரும் நீயும் நானும் சந்தேகப்பட்டது தவறு. அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. வேறு யாரோ தான் உனது அம்மாவிடம் தவறாக நடந்து உள்ளார் என்றும் கூறினார். இதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒருபுறம் சந்தோஷமாகவும் இருந்தது, மறுபுறம் அம்மாவை நினைத்து வேதனையாகவும் யார் செய்திருப்பார் என்று குழப்பமாகவும் இருந்தது. இதை பற்றி மாமனாரிடமும் கணவரிடமும் கூற அவர்களும் சந்தோஷம் அடைந்தனர். இப்பொழுது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று உனக்கு புரிந்து போனது என்றார். நானும் கணவரிடம் சந்தேகப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக, உனது நிலைமையில் யாராக இருந்தாலும் இதை தான் செய்வார்கள். எதையும் நினைக்காமல் இரு. யார் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று கண்டுபிடிப்போம் என்றும் கூறினார். பிறகு கணவரின் தம்பியிடம் அவரை அடித்ததற்கு மன்னிப்பு கேட்டேன். அவரும், அண்ணி, அதெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களது அம்மாவிற்கு நடந்தது அநியாயம். அதை முதலில் கண்டுபிடிப்போம். என்னை பற்றி நீங்கள் மனதில் எதுவும் நினைக்க வேண்டாம். எனது அம்மாவாக தான் நான் உங்களை நினைத்தேன். அம்மா அடித்து யாரேனும் கோபித்துக் கொள்வார்களா? அதை விட்டு தள்ளுங்கள் அண்ணி. மனதில் எதுவும் வைத்து கொள்ள வேண்டாம் என்றார். இதை நினைத்து எனக்கு சிறிதாக கண்ணீர் தான் வந்தது. ஆத்திரத்திலும் அவசரத்திலும் தவறு செய்து விட்டோமே என்று. பிறகு அனைவரும் சேர்ந்து இந்த குற்றத்தை யார் செய்திருப்பார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தோம். கணவரும் தனக்கு தெரிந்தவர்களிடம் உதவி கேட்டு வீட்டை கண்காணிக்கும் CCTV கேமராவை வாங்கியும் வந்தார். அதை எனது அம்மாவின் அறை அருகே பொருத்தினோம். பிறகு ஒவ்வொருவராக இரவு நேரங்களில் கவனிக்கவும் ஆரம்பித்தோம். சில நாட்கள் கழித்து கணவர் கேமராவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உருவம் எனது அம்மாவின் அறைக்குள் செல்வதை கவனித்து விட்டார். உடனடியாக எங்களுக்கும் தகவல் கொடுக்க நாங்களும் பதறி போய் யாராக இருக்கும் என்று அம்மாவின் அறையை நோக்கி ஓடினோம். தப்பிச் செல்ல முயன்ற அவனை எனது கணவரும் அவருடைய தம்பியும் மடக்கி பிடித்தனர். அவனை பார்த்த எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அவன் அதே தெருவில் வசிக்கும் வேலைவெட்டி இல்லாத ஒரு இளைஞன். எப்பொழுதும் குடியும் கஞ்சாவுமாக திரிந்து கொண்டிருப்பான். காசு இல்லாத பொழுது திருடுவதையும் பிச்சை எடுப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தான். சில நேரங்களில் பொதுமக்களை மிரட்டியும் பணமறித்து செல்வான். அவனை பார்த்து கணவரும் அவரது தம்பியும் அவனை அடிக்க ஆரம்பித்தனர். மாமனாரும் திருடன் திருடன் என்று கத்தினார். எங்களின் குரலை கேட்டு அக்கம்பக்கத்தினர் அனைவருமே கூடிவிட்டனர். விபரத்தை கேட்டு திருட வந்தவனை பிடித்தோம் என்றனர். ஏற்கனவே அவனின் மேல் கோபத்தில் இருந்த தெருமக்கள் அனைவரும் ஆகச் சேர்ந்து தருமடி கொடுத்தனர். கொஞ்சம் தாமதித்திருந்தால் அவன் அங்கே இறந்திருப்பான். ஆனாலும் பலத்த காயமாகவே இருந்தது. அதற்குள்ளாகவே காவல்துறையும் வந்துவிட்டது. பின்பு அனைவரும் சேர்ந்து அவனை அவளிடம் ஒப்படைத்தோம். நாங்களும் அம்மாவை பற்றி எதுவும் கூறவில்லை. திருட வந்ததாகவே புகாரும் அளித்தோம். ஒருபுறம் எங்களுக்கு நிம்மதியாக தான் இருந்தது, கடைசியில் அவனை பிடித்து விட்டோம் என்று. ஆனாலும் அவனால் அம்மாவிற்கு ஏற்பட்ட பாதிப்பை நினைத்து கவலையாக தான் இருந்தது. அம்மாவின் கர்ப்பமும் சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தது. ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை.
அடுத்த 2 மாதங்களிலேயே அம்மாவும் இறந்துவிட்டார். அதோடு சேர்ந்து அந்த குழந்தையும் தான். கடைசி காலத்தில் அம்மாவிற்கு நடந்த கொடுமையை நினைத்து கதறி அழுதேன். வேறு என்ன செய்ய முடியும்? கதறி அழுவது மட்டுமே முடியும். என் அம்மாவிற்கு இந்த குற்றத்தை செய்த அவனும் நன்றாக இல்லை. தலையில் பலமாக அடிபட்டதால் பைத்தியமாக சுற்றி திரிகிறான். கடவுள் அவனுக்கும் சரியான தண்டனையை கொடுத்து விட்டார். பிறகு நாங்களும் எங்களது சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பித்தோம். எனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு அம்மாவின் பெயரையே வைத்தேன்.